ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அசஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் ஆட்டோமே ரிசர்ச்சில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கானது கல்பாக்கத்தில். ஸோ இதில் வந்து நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரியான வேகன்சி இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோக்குள்ளே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து 1/6/2024 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வீடியோ தான் கொஞ்சம் லேட்டு. ஸோ வந்து க்ளோசிங் டைம் வந்து 30/6/2024 தான் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ஜாப் இருக்குது. இதில் இருக்க போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கோடோட இருக்குது. இதில் வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து மெடிக்கல் ஜென்ரல் சர்ஜரிலையும் இருக்குது. இதிலே வந்து நியூக்ளியர் மெடிசன்லையும் கொடுத்துருக்காங்க. டென்டல், அதுக்கப்புறம் அனஸ்தீசியா, ஆப்தால்மாலஜி, கைனகாலஜி, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதிலே வந்து மெடிக்கல், ஆப்தால்மாலஜி, கைனகாலஜிக்கெலாம் 2 போஸ்ட் இருக்குது. ரேடியாலஜியில் வந்து 4 போஸ்ட் இருக்குது. தேவைப்பட்டால் வந்து இதுவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் இதே கேட்டகரியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது தேவைப்பட்டால் வந்து ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஜாப் எல்லாம் வந்து உங்கள் ரிலேட்டட் கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேட்டகரியான ஜாப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் கேட்டிருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெத்தாலஜி கேட்டிருக்காங்க. பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இந்த நர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 27 வேகன்சி வந்து இருக்குது. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 வரைக்கும் இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய போஸ்ட் இருக்குது. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க, டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. டெக்னீஷியன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோபெடி டிபார்ட்மெண்ட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா இஜி டெக்னீஷியனு, கார்டியோசோனோகிராஃபி டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு எதுக்கு வந்து சிங்க் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் சர்ஜரி, நியூக்ளியர் மெடிசனில் வந்து பார்த்திங்கன்னா MBBS குவாலிஃபிகேஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. போஸ்ட் கோடு இந்த சைடு இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இது வந்து டென்டல் ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அனஸ்தீஷியன்ஸ். ஸோ இதுவுமே வந்து போஸ்ட் அந்த கோடு இருக்குது. அந்த கோடை வச்சு மேலே இருக்கக்கூடிய உங்கள் போஸ்ட்டை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. டென்டலுக்கு வந்து BDSும், அதுக்கப்புறம் அனஸ்தீஷியா வந்து MBBS குவாலிஃபிகேஷன், ஆப்தாலஜி, கைனகாலஜி எல்லாமே MBBS குவாலிஃபிகேஷன் தான். PGயில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்தாலஜி முடிச்சிருக்கணும். கைனகாலஜியில் வந்து OG முடிச்சிருக்கணும். ஸோ ரேடியோகிராஃபியும் இருக்குது. இதில் MBBS முடிச்சுட்டு PGயில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபி நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஸோ இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் இருக்குது. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அந்த ஒரு போஸ்ட் கோடை வச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு. ஸோ இதில் நான் மேலே கொடுத்துருக்காங்களே அது எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து கீழே குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் வந்து இதை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். தேவைப்பட்டால் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலெக்ஷன் மெத்தட் போயிடலாம். இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க இந்த ஜாபுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூ வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் வந்து 75 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க் வந்து அவார்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து மார்க் வந்து மைனஸில் போகுது அப்படின்னா 1 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க, ஒரு இன்கரெக்ட் ஆன்சருக்கு. ஸோ வந்து அதை வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதுங்க. டூரேஷன் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் தேவைப்படுறவங்க வந்து அட்டன் பண்ணுங்க. 3 கேட்டகரியாக இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அந்த மாதிரி 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. இதில் வந்து 20 கொஷின்ஸ் இருக்கும், 20 மார்க்குக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆன்சர் வந்து 10 கொஷின்ஸுக்கு. சயின்ஸ்லேருந்து 20 கொஷின்ஸும், அடுத்தது சயின்ஸ்லேருந்து மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 20 கொஷின்ஸும் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10 கொஷின். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2வது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேஜ் 1 அட்டன் பண்ணல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2வும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸ்டேஜ் 2 டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணி பாருங்கள். இதில் வந்து 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த மாதிரியே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 3ன்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 2 வந்து செலக்ட் ஆனவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 3 வந்து அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து நீங்கள் டைரக்ட் டெஸ்ட்டு தான் வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. எங்கெங்கே சென்டர் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் இதில் இருக்குது. அந்த டீட்டெயில் படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்களோட சென்டர் எங்கவோ அந்த சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஸ்டேஜ் 2, அடுத்தது வந்து ஸ்டேஜ் 3 பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 3ல் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரேட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2ல் யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 3 வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 3 டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே எங்களை எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம்.
அடுத்ததாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த போஸ்ட் கோடு இருந்தது வச்சிங்களா, அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. உங்களோட போஸ்ட் கோடு என்னவோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கான ஃபீஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து அதுக்கு எலிஜிபிளாக உங்களுக்கு வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு அட்டன் பண்ணிக்கலாம். எல்லா எக்ஸாமுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். கொடுத்துருக்க சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ வந்து இங்கிலீஷில் இல்லை வந்து ஹிந்தியில் இந்த 2 லாங்குவேஜில் தான் வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன் வில் பி கேப்சர் அண்ட் யூஸ்டு ஃபார், நீங்கள் வந்து எதுக்கு போகிறீங்களா இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் செலெக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் போடணும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தேவைப்படும். போஸ்டல் நீங்கள் சென்ட் பண்ண அப்ளிகேஷன் வந்து எடுத்து வச்சுக்கணும் எப்போவுமே. அடுத்ததான் நீங்கள் எடுத்து வச்சுருக்க காப்பி கூட உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்டு இது எல்லாமே சேர்த்து, அதாவது வந்து ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த காப்பி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே அவங்க கைக்கு போய் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களை வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி செலக்ட் ஆனவங்க வந்து ஒரு வேலை வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னும் போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு மெயில் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி ஏதாவது அப்டேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க அந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேறு போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ராவல் அலோவன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்க்ளூடடு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே செலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் போயிருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கூடிய இந்த சென்டரில் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும்போதே அதில் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணுங்கள். ரீசன்ட் சைஸில் எடுத்த ஃபோட்டோ காப்பி வந்து சேர்த்து வந்து அட்டாச் பண்ணணும். அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அட்டாச் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக இன்டர்வியூ போகும்போது உங்களோட ஒரிஜினல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் கொண்டு போங்க. இன்கேஸ் இப்போ எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து நோ அப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகணும். இன்கேஸ் வந்து ஏதாவது பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 25 சென்டர் வந்து இருக்குது, எக்ஸாம் சென்டரு. இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது நியர் இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சாய்ஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களை வந்து எப்போ இன்டர்வியூ கூப்பிட்றாங்களோ அந்த டேட்டில் போய் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்தடுத்து இமெயில் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெப்சைட்டோட லிங்க் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய 30/6/2024 அதே டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போடுவீங்க. அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசெக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து ரீசெண்டாக வந்து உங்களோட சைன் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்தது வந்து ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் இருக்கும். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அதில் அட்டாச் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோவோட சைஸ் வந்து 165x123 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சிக்னேச்சருக்கு சைஸ் இருக்குது. இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸுக்குள்ளேயும் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு பார்த்தலாம். என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட் வேணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். SC ST கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. அது ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது வந்து நீங்கள் அண்டர் ரிசர்வேஷன் கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் கிட்டிருக்காங்க. பிலோ 8 lakh கீழே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் இன்கம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது வந்து டிசபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அது இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணணும். நம்ம சொல்கிற எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வந்து பார்த்திங்கன்னா காப்பி வந்து வைப்பீங்க. நோ அப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வேணும். இது வந்து இப்போ யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா போதும்.
எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்குமே கீழே இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.